காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச பெங்களூரு செல்வதற்கு முதலில் முடிவெடுத்தது தான் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மேகதாது அணை, காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் குறுவை சாகுபடி பாதிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய், காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடிய எண்ணம் அரசுக்கு துளி அளவும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகுவதில் உறுதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. காவிரி விவகாரத்தை கவனமாக கையாள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கை வைத்த நிலையில் நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரண தொகை என்று விவரித்தார். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடு போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் EPS, பயிர் சேதம் தொடர்பாக உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். தொடர்ந்து தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட, நிர்வாக மற்றும் அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட அரசினர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மத்திய வரிகளின் பகிர்வுக்கான வெளிப்படையான சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதுகாப்பான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும். தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதி பகிர்வு வழங்க வலியுறுத்தும் விதமாக திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதிமுகவும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் எவ்வித திருத்தமுமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தமிழ்நாட்டில் மதுபானங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து வாங்கும் நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் முதல் நாளில் 700க்கு மேற்பட்டோர் ஆன்லைனில் மதுபானங்களை ஆர்டர் செய்து வாங்கியுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி 700 பேருக்கு மேல அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பதற்காகவும் கூடுதல் பணம் வசூலிப்பது தொடர்பான பிரச்சனைகளை தடுப்பதற்காகவும் ஆன்லைன் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆன்லைன் நடைமுறையில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் இது ஒரு முயற்சிதான் என்றும் அவர் கூறினார். இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி இது வசதி. இதுல என்ன வசதி? நான் வீட்டில் புக் பண்ணவொடனே நான் போகும்போது எனக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. நீங்க QR கோடை காட்டினீங்கன்னா தான் நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வசதி இல்லை. வாடிக்கையாளர்கள் கேட்கும் குறிப்பிட்ட பிராண்டுகளை வழங்குவது கடமை என்று குறிப்பிட்ட அவர், இதில் எந்த நிறுவனமும் ஏகபோகமாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார்.
டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களுக்கு கூடுதல் தொகை வசூலிப்பது தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. டாஸ்மாக் கடைகளில் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்த ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி தேவராஜன் என்பவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விற்கப்படக்கூடிய மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என மதுபான கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் மது வாங்குவோரின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ரசீது வழங்குவதில் சிரமங்கள் இருப்பதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வியாழக்கிழமை அன்று மது வாங்கிய போது கூட ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, சூப்பர் மார்க்கெட்டுகளில் டூத் பேஸ்ட் வாங்கினால் கூட ரசீது கொடுக்கக்கூடிய நிலையில் மாநிலத்திற்கு பெரும் வருவாயை தரக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் ரசீது வழங்குவதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் வினவினார். மேலும் நுகர்வோர் கூடுதல் தொகையை கொடுப்பதால் தான் கடை பணியாளர்கள் கேட்பதாக குறிப்பிட்ட நீதிபதி, கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்டவர் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் நுகர்வோருக்கு உத்தரவிட்டார். அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நுகர்வோர் கூட்டம் அதிகமாக உள்ள கடைகளில் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் உள்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி, மனுதாரர் புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். முதலமைச்சர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கணவர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுவை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் இருவரும் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அன்றைய தினம் இருவரும் ஆஜராகாததால் வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றும் இருவரும் ஆஜராகாத நிலையில் இருவரும் பிரபலங்கள் என்பதால் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என இருதரப்பு வழக்கறிஞர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா லண்டனில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகினார். அப்பொழுது விவாகரத்து கோரி தான் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதி சுஜாதா வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று அழைப்பு விடுத்துள்ள தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் உரிமைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்க தமிழக எம்பிக்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க அனைத்துக் கட்சி எம்பிக்களுக்கும் தமிழ்நாடு இல்லம் மூலம் அதிகாரப்பூர்வ அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டுமானால் மேகதாது அணை விவகாரம் குறித்தும் விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக நிபந்தனை விதித்துள்ளது. இதுகுறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் மேகதாது விவகாரத்தில் கள்ள மௌனம் காத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மட்டும் கூட்டம் கூட்டுவதை ஏற்க முடியாது என விமர்சித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து அதிமுகவும் இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. மாநிலத்தின் முக்கிய உரிமை தொடர்பான இக்கூட்டத்தில் தாவேகா கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருவண்ணாமலை வருவதையொட்டி நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருகை தரவுள்ளார். இன்று பிற்பகல் 3:25 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகர் ஹெலிபேடை அடைகிறார். தொடர்ந்து ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று 1 மணி நேரம் தங்கி சிறப்பு பூஜையில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்கிறார். பின்னர் அங்கிருந்து சாலை வழியாக இரவு 7:40 மணிக்கு புதுச்சேரி சென்றடைகிறார். அமித்ஷா வருகையொட்டி அண்ணாமலையார் கோவில், ரமண ஆசிரமம் மற்றும் கிரிவல பாதை முழுவதும் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் நாளையும் திருவண்ணாமலை நகரில் ட்ரோன்கள், ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தேசிய கைத்தறி நாள் விழாவில் சிறந்த நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் விருது வழங்கி சிறப்பித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் 12வது தேசிய கைத்தறி நாள் விழாவில் ஹேண்ட்டெக்ஸ் 2026 கைத்தறி கண்காட்சி, கோப்டெக்ஸ் நிறுவனத்தின் வெற்றி தறி விற்பனையகம் மற்றும் மின் வணிக தளத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார்.
பிறகு 2025, 2026 ஆண்டிற்கான சிறந்த நெசவாளர் மற்றும் வடிவமைப்பாளர் என 9 விருதுகளை 11 விருதாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கினார். மொத்தம் 22,25,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த முதலமைச்சரை பார்த்து மக்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். அவர்களை நோக்கி முதலமைச்சர் விஜய் கையசைத்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டின் வடக்கு கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் இன்று இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வாறு பேசினார். சென்னை எழும்பூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடக அரசை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய சீமான், காவிரி பிரச்சினைக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்றார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். தொடர்ந்து பேசிய புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி, காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றார். மேலும் இந்த போராட்டம் வெறும் தொடக்கம் மட்டும்தான் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இதில் விவசாய சங்க பிரதிநிதிகளாக PR பாண்டியன், ஐயாக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் PR பாண்டியன், பயிர்க்கடன், நெல், கரும்பு கொள்முதல் விலை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக கூறினார். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுக்கலான்னு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சருக்கு நாங்க சொல்லி முதலமைச்சரை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசிய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு காவிரி விவகாரத்தை குறிப்பிட்டார். குறுவை சாகுபடி பண்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறந்து உள்ள கர்நாடகா, அதனால 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் வழக்கு தொடுக்க வேண்டும். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு நடப்பு கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நீர்வளத்துறையில் லஞ்சம் வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் என் ஆனந்த், யார் பணம் கேட்டார்கள் என்பதை ஆதாரத்துடன் தெரிவிக்கும்படி சவால் விடுத்தார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ரகுபதி, தாவேக அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி தருவதாக சாடினார். மாநில தகவல் ஆணையத்திற்கு விரைந்து ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீர்வளத்துறையில் 3% கமிஷன் கொடுத்தால்தான் பில்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் ரகுபதி குற்றம் சாட்டினார். இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை மறுத்த நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், தாங்கள் ₹1 லஞ்சம் வாங்கினாலும் இந்த இடத்தில் அமர முதலமைச்சர் விஜய் அனுமதிக்க மாட்டார் என்று தெரிவித்தார். மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம்.
நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த முறைகேடுகளை தாவேக ஆட்சியில் ஒழித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது நேரலை துண்டிக்கப்பட்டதாக அக்கட்சி கொறடா குற்றம் சாட்டிய நிலையில் அதனை அமைச்சர் ராஜ்மோகன் மறுத்தார். பேரவையில் பேசிய அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது நேரலை துண்டிக்கப்பட்டது ஏன் என வினவினார். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது. தூய சக்தி, தூய ஆட்சி, எதிலும் வெளிப்படை தன்மை என்று பேசுகின்ற நீங்கள் எதற்காக எங்களுடைய கட்சி சட்டமன்ற தலைவர் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் அதுபோன்ற எந்த தகவலும் தனக்கு வரவில்லை என்றார். பின்னர் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு நொடி கூட நேரலை துண்டிக்கப்படவில்லை என கூறி குற்றச்சாட்டை மறுத்தார். எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. உடனே ஓடோடி சென்று நானே அதிகாரிகளிடம் பேசி அதை காட்டச் சொல்லி கண்ணால் பார்த்து வந்து உங்கள் மூலம் தெரிவிக்கிறேன் என்னவென்றால் ஒரு நொடி கூட நேரலை துண்டிக்கப்படவில்லை. அனைத்தும் நேரலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். பேரவையில் நேரலை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்களால் நேரலையை பார்க்க முடியவில்லை என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறினார். இருப்பினும் நேரலை தொடர்வதை தானே உறுதி செய்ததாக பேரவைத் தலைவர் மீண்டும் தெரிவித்தார். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 6வது ஆண்டு புத்தக திருவிழா தனியார் திருமண மண்டபத்தில் கோலாகலமாக தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருவிழாவை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் அன்பின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர் சுயநலமிக்க தனிமனித வளர்ச்சியை விட சமூகத்தின் மீதான அன்பே மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். இப்போ தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லா காலத்திலும் அவங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இயங்குதல் தான் அவர்களுடைய உற்சாகமான வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை நீட்டிப்பதற்குமான ஒன்றாக இருக்கிறது என்றால் 60 வயதுங்கிறது ரிட்டையர்மெண்ட். 58 இப்போ 60 ஆயிடுச்சு. அது அந்த பணிக்கான ரிட்டையர்மெண்ட், அவ்வளோதான். ஒரு ஆசிரியர் என்னைக்குமே ஆசிரியர் தானே. புத்தக திருவிழாவில் ஜென்சி உலகில் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சிவராமன், இஸ்ரோ விஞ்ஞானி சசிகுமார் ஆகியோர் இன்று சிறப்புரையாற்ற உள்ளனர். வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் கவிஞர் யுகபாரதி, விஞ்ஞானி வி. வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். தொடர் மழையால் டெல்லி நகரம் தத்தளித்து வருகிறது. டெல்லியில் தொடர்ந்து 3வது நாளாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. முனிர்காவில் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் விமான நிலையம் செல்லும் முக்கிய சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜகத்பூரில் சாலையில் தேங்கிய மழைநீருக்கு நடுவே திறந்திருந்த கழிவுநீர் கால்வாயில் பள்ளிக்கு சென்ற 3 மாணவர்கள் அடுத்தடுத்து தவறி விழுந்தனர். சங்கம்பஹார் சாலைகளில் ஆழமாக தண்ணீர் தேங்கியதால் வாகனங்களை பொதுமக்களை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. மால்வியா நகர் பகுதியிலும் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லி ஃபரிதாபாத் இடையே இணைப்புச் சாலையான ஷூட்டிங் ரேஞ்ச் சாலையிலும் மழைநீர் தேங்கியதால் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நீடித்தது. துக்லகாபாத் முதல் சூரஜ்குண்ட் மற்றும் ஃபரிதாபாத் செல்லும் சாலையில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பீகாரில் சாலை விபத்தில் கால் முறிந்தவருக்கு அரசு மருத்துவமனையில் அட்டைப்பெட்டியால் தற்காலிகமாக கட்டுப்போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலை விபத்தில் சிக்கிய கிருஷ்ணகுமார் என்பவரின் கால் பலத்த காயமடைந்தது.
உடனிருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அவரது கால் அசையாமல் இருக்க இருபுறமும் அட்டைப்பெட்டிகளை வைத்து கட்டுப்போட்டு பின்னர் பெகுசராய் சதார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சதார் மருத்துவமனையில் முதலுதவி மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் 1 வாரத்துக்கு பிறகே பிளாஸ்டர் போடப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் கிருஷ்ணகுமார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றார். அட்டைப்பெட்டியை வைத்து கட்டுப்போட்ட வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தபோது எலும்பு முறிவுக்கு கட்டுப்போடுபவர்கள் இல்லாததால் தற்காலிகமாக அட்டைப்பெட்டியை வைத்து முதலுதவி அளிக்கப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சீனாவின் ஹூகோ நீர்வீழ்ச்சி கொட்டும் அழகை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். ஷான்சி மாகாண எல்லையில் அமைந்துள்ள சீனாவின் 2வது மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான ஹூகோ நீர்வீழ்ச்சி உலக புகழ் பெற்றது. மஞ்சள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் திடீரென குறுகிய பாறை இடுக்கில் பாயும் பொழுது பெரிய குடுவையில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல காட்சியளிக்கும். இதனால் குடுவை வாய் என பொருள்படும் ஹூகோ என பெயர் வந்தது. சீசன் காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி பிரம்மாண்டமாக ஆர்ப்பரித்து கொட்டும். சில நேரங்களில் நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகிய வானவில் தோன்றுவது வழக்கம். இந்த அற்புதமான இயற்கை காட்சி உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஹூகோ நீர்வீழ்ச்சி அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். இலங்கையில் உள்ள நெகம்போ சிறையில் உள்ள கைதிகள் சிறையை உடைத்து தப்பிக்க முயலும் காட்சிகளே இவை. அந்நாட்டில் சிறைகளில் கலவரங்கள் தொடர்கதையாகியுள்ளன. நியூ மகசின் சிறையில் கைதிகளுக்கிடையே நடந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்தார், 10 பேர் காயமடைந்தனர். இதேபோல் குருவிட்ட சிறையிலும் கலவரம் வெடித்தது. இதில் 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயமடைந்தனர். அங்கு மோதலை தடுக்க காவலர்கள் குவிக்கப்பட்டனர். நெகோம்போவில் உள்ள சிறையில் காவலர்கள் மீது கைதிகள் கற்களை வீசினர். மேலும் சிறையை சேதப்படுத்தி தப்பிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் கலவரங்களுக்கு பின்னால் திட்டமிட்ட சதி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதால் விரிவான விசாரணை நடத்தப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். வெப்பம் வாட்டி வதைக்கும் துபாயில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ரெய்னிங் ஸ்ட்ரீட். துபாயில் வழக்கமாக 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் வாட்டி வதைக்கும். எனவே வெயில் காலத்தில் பொதுமக்கள் வெளியே வருவதையே பெரும்பாலும் தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் அங்கு எப்போதும் மழை பெய்யும் தெரு ஒன்றை ஹோட்டல் நிறுவனம் தொடங்கியுள்ளது. துபாய் கடற்கரைக்கு அருகே உள்ள ஐரோப்பா தீவில் சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த தெரு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் அளவில் பராமரிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் வடிவமைக்கப்பட்ட காலநிலை தொழில்நுட்பத்தின் மூலம் ஆண்டு முழுவதும் மழை பெய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகமாக இருக்கும் போதும் மழை பெய்யும் இந்த சாலைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஹோட்டலில் தங்கும் விருந்தினர்கள் மட்டுமின்றி நாள் முழுவதும் அனுமதிக்கும் டே பாஸ் மூலமாகவும் பொதுமக்கள் இந்த அனுபவத்தை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.